ஸ்ரீ கருமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயில் காஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஏபி விஜயன் பேர். நாங்கள்லாம் இந்த ஊரில் ஒரு 150 வருஷமாக இருக்காங்க. இது ஒரு பெரிய பிராமணாலாம் நிறைய இருந்த ஊர். இந்த ஊர் பெருமாள் பேர் வந்து மரகதவல்லி நாயக்கா சமேத ஸ்ரீ கருமாணிக்க வரத சுவாமின்னு பேர். இது வந்து 3 தலைமுறையினர் வந்து இந்த கோவிலில் கும்பாபிஷேகம்லாம் இருக்குது. இப்போ வந்து ரொம்ப கிளமாயிடுச்சு இந்த கோவில். காஞ்சிபுரத்துலேருந்து வரதர் வந்து தை மாதம் சிரவணத்துக்கு இங்கே எழுதி எல்லா விசேஷங்களும் இங்கே நடக்கிறது. இப்போ தனுர் மாதத்துலேயும் 30 நாள் இங்கே இந்த ஊருக்காராலே சேர்ந்து அவருக்கு தனுர் மாதத்துக்கு தேவையான எல்லாமே இங்கே பண்ணிட்டுருக்கா. இந்த கோவில் வந்து புதுசாக திருப்பி ரொம்ப கிளமாகி போயிருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 60 வருஷமாக இந்த கோவில் யாருமே சரியாக கட்டாத பராமரிக்காத இருக்கிறதுனால, பூஜைகள் நடந்தாலும் பராமரிப்பு இல்லாததுனால ரொம்ப கிளமாக இருக்குது. இந்த கோவிலை நல்லபடியாக கட்டி இந்த பெருமாளுக்கு திருப்பியும் புனருத்தாரணம் பண்ணி சம்பரோஷம் நடந்து இந்த ஊரும் இந்த கோவிலும் சகல க்ஷேமத்துக்கும் உண்டாகணுன்றது தான் எங்களோட ஆசை. தேனம்பாக்கம் விஷ்ணு காஞ்சியில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைந்துள்ளது. இங்குள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவை ஒட்டி நடைபெறும் பார்வேட்டை உற்சவத்தின் போது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். தற்போது மிகவும் சிதிலமடைந்துள்ள இத்திருக்கோயில் புனருத்தாரணத்திற்காக தயார் நிலையில் உள்ளது என்பதும், உடன் அவை திருப்பணிகளால் நிறைவு பெற்று குடமுழுக்கு நடைபெற பிரார்த்திக்கின்றோம். ஸ்ரீ சங்கர மடத்தின் மகா பெரியவர் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நினைவாக வேத பாடசாலையும் இவ்வூரிலேயே என் பெயர் ஜெயந்தி. நான் காஞ்சிபுரம் பிரதான அர்ச்சகர் சீனிவாச பட்டர் எங்கள் சீமா பட்டரோட பொண்ணு. நான் அவள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அர்ச்சகர்லாம் வந்து காத்தியாயன சூத்திரக்காரா, யாக்ஞவல்க ரிஷி அவளோட ரிஷி. அவளுக்கு சொந்த ஊர் காஞ்சிபுரம் வரதனாக இருந்தால் கூட பூர்வீக பெருமாள் வந்து தேனம்பாக்கத்தில் காஞ்சிபுரம் வரதர் கோவிலை ஒட்டிய கிழக்கு கோபுர வாசலை ஒட்டிய தேனம்பாக்கம் ஊரில் இருக்கிற வேணுகோபாலன் தான் அவளுடைய குலதெய்வம். ரொம்பவும் சக்தி வாய்ந்த அந்த வேணுகோபால பெருமாளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து அந்த கோவிலும் நல்லபடியாக சம்பரோஷணமாகி எல்லாருடைய குடும்பங்களும் நல்லபடியாக இருந்து லோகக்ஷேமத்தை முன்னிட்டு இந்த மாதிரி காரியங்களை பண்ணுவதனால எல்லாருக்கும் நன்மை, ஊருக்கும் நன்மை, நாட்டுக்கும் நன்மை. இதனால்